ஒரு 10 வயசு குழந்தை ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறா அப்படின்னா இது வெறும் ஸ்டார்டிங் கிடையாது. ஒரு பிஞ்சு குழந்தை பௌத்த தேரர் ஒருத்தரால துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டு அந்த குழந்தைய அதுக்கு சாட்சி சொன்ன அப்புறமா கூட இதுக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னா இதுக்கு கிடையாதா ஒரு எண்டி. இஸ்லாமிய சரியா சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது எதனால அவ்வளவு கடுமையானதுன்னு தெரியுமா? கடுமையான தண்டனைகள் இருந்தா மட்டும்தான் கடுமையான குற்றங்களை குறைக்க முடியும். இந்த சட்டங்களை பத்தி இஸ்லாம் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி பேசுது. இஸ்லாத்துல குற்றங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா? கொலை செய்பவனுக்கான தண்டனை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல இப்படி பேசுறான். நம்பிக்கையாளர்களே, கொலைக்கான பழிவாங்குவது அப்படிங்கிறது கடமையாக்கப்பட்டுள்ளது. இந்த கொலைக்கான பழிவாங்கல் தண்டனை மூலியமா கொலைகள்ல இருந்து மக்கள் நீங்க பாதுகாக்கப்படலாம்னு அல் குர்ஆன் சொல்லுது. திருடர்களுக்கான திருட்டுக்கான தண்டனையா இஸ்லாம் சொல்றது என்ன தெரியுமா? தன்னோட சிச்சுவேஷன்ல பசியோ பஞ்சமோ இல்லாத ஒரு வேலையில ஒருத்தன் திருடினா அப்படின்னா அந்த திருட்டுல ஈடுபட்டவரோட கையை அல்லாஹ்வோட தண்டனையா நினைச்சு அவர்களோட கரத்தை துண்டித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுது. விபச்சாரத்துக்கும் பாலியல் வன்கொடுமைக்குமான தண்டனை என்ன தெரியுமா? திருமணம் ஆகாத ஒருத்தன் விபச்சாரத்துல ஈடுபட்டான் அப்படின்னா அவனுக்கு 100 கசையடிகளும், திருமணமான ஒருத்தவன் விபச்சாரத்துல ஈடுபட்டா மக்கள் முன்னாடி கல்லால் அடிச்சு கொலை செய்யணும் அப்படின்னும், பாலியல் வன்கொடுமை செஞ்சான் அப்படின்னா உடனடியா அவனுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்படணும்னு சொல்லுது. இன்னைக்கு உலக நாடுகள்ல கிரைம் ரேட்டோட கான்டெக்ஸ்ட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இஸ்லாமிய சட்டங்களை ஃபாலோ பண்ற நாடுகள்ல கிரீன் இண்டிகேட்டர் லோ ஆகவும், மனிதனால உருவாக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சட்டங்களை ஃபாலோ பண்ற நாடுகள்ல ரெட் இண்டிகேட்டர் ஹை ஆகவும், எக்கச்சக்கமான கண்ட்ரீஸ்ல ரெட் ஜோனாக இருக்கிறதையும் பார்க்க முடியும். நம்மளோட நாட்டுல மட்டும்தான் குற்றங்களை பண்ண அந்த குற்றவாளிகளுக்கு மனித உரிமைகள் அப்படின்னு பேசி அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே 3 வேளை சாப்பாட்டையும் கொடுத்து சிறைச்சாலைகள் அப்படிங்கிற பேர்ல பாதுகாப்பா இருக்கானுங்க. ஒரே நாள்லயே கொடுக்க வேண்டிய தண்டனைகளை இழுத்தடிச்சு பல வருஷங்களா அநீதிகள் இழைக்கப்படுது. ஒரு பெண்ணால பிறந்து ஒரு பெண்ணால வளர்க்கப்பட்டு ஒரு பெண்ணால இருந்து ஒரு பெண்ணையே திருமணம் செஞ்ச ஒருத்தனுக்கு இன்னும் ஒரு பெண்ணையோ ஒரு குட்டி பெண்ணையோ இவ்ளோ கொடூரம் பண்ண மனசு வருது அப்படின்னா இந்த தப்ப பண்ணா தண்டனை இருக்கு அப்படிங்கிற பயம் இல்லாதனாலதான் இது எல்லாமே நடக்குது. இதுக்கப்புறமாவும் நம்மளோட நாடுகள்ல தண்டனைகள் அப்படிங்கிறது கடுமையாக்கப்படல அப்படின்னா ஜஸ்டிஸா இதே மாதிரி இன்னும் எத்தனையோ குழந்தைங்களோட பேர்களை நாம கேட்க வரும்.